வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா அம்மா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திடீர்னு மர்மமான முறையில இறந்து போயிடுறா. அவளை சாவடிச்சது யாருன்ற மாதிரி போலீஸுங்களுக்கு கேள்வி வருதுல, விசாரணையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. இவங்க பண்ணிருப்பாங்களா, அவங்க பண்ணிருப்பாங்களா, இவன் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மேல சந்தேகம் போகுது. என்னெல்லாம் நடக்குது, விசாரணையோட முடிவுல குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, திடீர்னு உடம்பு முடியாம பயங்கரமா இரும்பிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க தான் போல. மூத்த பொண்ணு பேரு லதா, சின்ன பொண்ணோட பேரு சுஜா அப்படின்றது. இப்ப ரெண்டு பேருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மாக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க. அம்மாக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, மூத்த பொண்ணோட பேரு லதான்னு சொல்லியிருப்பேன். அந்த லதா தான் அம்மாக்கு வேண்டிய எல்லாத்தையும் காலையில எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டம் தரல, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு லைஃப் அமைச்சு தர முடியலையேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அம்மா அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அப்படியே கட் பண்ணி இவளோட தங்கச்சி சுஜாவை காட்டுறாங்க. அவ மல்லிகை சாமான் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கா. நீ முதல்ல பாக்கியத்தா, அப்பதான் பொருள் தருவேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தீபக்னு ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். இவங்க தர வேண்டிய காசை அவன் தந்துட்டு இருக்கான். அவளுக்கு வேண்டிய பொருள்லாம் தாங்கன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் வேணான்ற மாதிரி இந்த பொண்ணு சுஜா சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், என் காசுலயே வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே வாங்கிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது இவங்க ரெண்டு பேர் லைட்டா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் தூக்கிக்கிறேன்ற மாதிரி அந்த தீபக் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். தீபக் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறத அஞ்சுன்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. இந்த அஞ்சு யாரு என்னன்றது தெரியல. லாங்ல இருந்து இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத மட்டும் பாக்குறா. இப்ப வீட்டுக்கிட்ட வந்தோன்னே இந்த சுஜா இருக்காங்கல்ல, என் திங்ஸ் எல்லாம் தாங்க, நான் கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முடிவை எப்ப சொல்லுவ, நீ என்ன லவ் பண்றல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. தயவு செஞ்சு என்ன போக விடுங்கன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொருளை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இந்த தங்கச்சி உள்ள நுழையும் போதுதான் அக்காவான லதா வெளியே வந்திருப்பாங்க. அப்படி வெளியே வந்த லதா இந்த தீபக்கை பார்த்து லைட்டா முறைக்கிறாங்க. இந்த தீபக்கும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப மாலினின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்களோட வீட்டுக்குள்ள இவங்க வரும்போது பொண்ணு ரூம்ல இருந்து வித்தியாசமா சவுண்ட் கேக்குது, முனங்கல் சவுண்ட் கேக்குது. இவங்களுமே அந்த ரூம் கிட்ட வந்து சட்டுன்னு கதவை திறந்து உள்ள வராங்க. அப்பதான் இவங்களோட பொண்ணு மியா இருக்கா பாத்தீங்களா, தெரிஞ்ச ஒரு பையன் கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கா. இத பாக்குறவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன பண்ணிட்டு இருக்க மியான்ற மாதிரி கோவப்படுறாங்க. இதுல அந்த பையன் செம்மையா பயந்துடுறான். இங்க இருந்து வேகமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பிட்டு இருக்கான். இப்ப பொண்ணை போட்டு மாலினி திட்டுறாங்கல்ல, ஆனா பொண்ணு அம்மாவை பார்த்து பயப்படவே மாட்டா. என்ன கண்டிக்கிறதுக்கு நீங்க யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த மாலினி அம்மா தான், ஆனா மியா சுத்தமா அம்மாவை மதிக்கவே மாட்டா. அம்மா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. நீங்க மட்டும் தப்பு பண்ணலையான்ற மாதிரிலாம் கேக்குறா. அம்மாவால எதுவுமே பேச முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த லதா பொண்ணை காட்டுறாங்க. லதாவோட அங்கிள் இருக்கார்ல, வேலையில சேர்த்து வர்றதுக்காக வந்திருக்காரு. நிறைய காசு அட்வான்ஸா கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் முதலாளி இருக்கார்ல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த முதலாளி பேரு தினேஷ் அப்படின்றது. தினேஷை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு லதாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தப்பான எண்ணத்தோட பார்த்துட்டு இருக்காரு. என்னென்ன வேலை எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த நாள்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இந்த லதாவும் சொல்றாங்க. அதே மாதிரி லதா வந்து அட்வான்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. அட்வான்ஸ் தானே, எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி இந்த தினேஷ் இருக்கார்ல எடுக்கிறதுக்காக போறாரு. ஒரு 5000 ரூபாய் தருவாருன்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா, 25000 ரூபாய் தராரு. இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவர்கிட்ட வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த லதா கிளம்பும் போது கூட இந்த தினேஷ் தப்பா பாக்குறாரு. இவளை விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப லதா இருக்காங்கல்ல, அம்மாக்கு ஸ்வீட்லாம் வாங்கலான்ற மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க அம்மாவை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மா பாத்ரூம்க்கு போகும்போது வலிக்கு விழுந்திருக்காங்க போல, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல தங்கச்சியும் இருக்கா. இப்ப இவங்களும் வந்துடுறாங்கல்ல, வேகமா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்ப வீட்டுல வச்சு அம்மாவை கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடிப்பட்டதுனால அம்மாக்கு ஏகப்பட்ட செலவாயிருக்கும். அட்வான்ஸ்ல பாதி காசு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதுக்குக்கா நீ தேவையில்லாம அட்வான்ஸ்லாம் வாங்கினன்ற மாதிரி தங்கச்சியும் கேட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி அங்கிள் இருக்கார்ல, கொஞ்ச நாள் நீ வேலைக்கு போக முடியாதுல்ல, முன்கூட்டியே முதலாளி கிட்ட சொல்லிரு, முதலாளி தேவையில்லாம கோவப்பட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, நான் ஓனரை பார்த்து பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப லதா இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் நான் வேலைக்கு வர
முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. லதா, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த 25,000 ரூபாயை கூட நீ திரும்பி தர தேவையில்ல, என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேனா போதும்ன்ற மாதிரி தப்பா அப்ரோச் பண்றாரு. இத பாக்குற இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன விடுங்கன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா ஒரு போலீஸ் லேடியும் லதாவும் சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆனா கதவை திறக்கிறது தினேஷ் கிடையாது, தினேஷோட ஒய்ஃப். சோ தினேஷ்க்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன விஷயம்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸ் லேடி சொல்றாங்க. இந்த லதா கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிருக்கா போல, அதனால தான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவருக்கான தண்டனையை நானே தந்துடுறேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் உன்னை விட்டு நான் பிரிய போறேன்ற மாதிரி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த ஒய்ஃப் வீட்டை விட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த லதா மாட்டி விட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த தினேஷ்க்கு பயங்கரமா கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் நைட்டு வீட்டை காட்டுறாங்க, அதாவது இந்த பொண்ணுங்களோட வீட்டை காட்டுறாங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணு சுஜாக்கு முழிப்பு வருது. யாரோ மேல ஏதோ தூக்கி போட்ட மாதிரி முழிப்பு வருது போல. திரும்பி பார்க்கும்போது ஜன்னல் கிட்ட யாரோ நிக்கிறாங்க. நிக்கிறது யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் தெளிவா காட்டாம இந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு பாடியை பார்த்து ஒருத்தர் தகவல் கொடுத்திருப்பாரு. இப்ப போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு பொண்ணோட பாடி இருக்கிறது தெரியுது. அந்த பொண்ணு யாருன்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. சுஜான்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட பாடி தான் இருக்கு. ஆனா போலீஸுங்களுக்கு தெரியாதுல, போலீஸுங்களும் இந்த ஏரியாவை சேர்ந்த பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, போட்டோ எடுத்து எல்லா இடத்தையும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி பக்கத்துல சிசிடிவி ஏதாவது கிடைக்குமான்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அது நியூஸாவே மாறிடுது போல. அந்த நியூஸை பார்த்து அஞ்சுன்ற ஒரு பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. அதாவது இறந்து போன சுஜா தீபக் கூட பேசிட்டு போகும்போது இந்த அஞ்சு பார்த்திருப்பா. இவ யாரு என்னன்றது தெரியல. ஆனா இந்த நியூஸை பார்த்து கொஞ்சம் பதட்டமாயிடுறா. இவ ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கா போல. ஸ்டுடியோவை சாத்திட்டு கிளம்புறா. இப்ப சுஜாவோட போட்டோவை நியூஸ்ல எல்லாம் போட்டுறாங்க. அதே மாதிரி சுஜாவை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது சுஜாவோட அக்கா லதா இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப லதா கிட்ட உங்க தங்கச்சி இறந்து போயிட்டான்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப அம்மாவும் லதாவும் சேர்ந்த மாதிரி பாடியை பாக்குறதுக்காக வராங்க. அது சுஜாதான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. தங்கச்சி இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஆறுதல்லாம் சொல்றாரு. இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது சுஜாக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களா, ஏதாவது பிரச்சனை இருந்ததா கொஞ்சம் சொல்லுங்க, அப்பதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப லதாவும் அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை பார்த்தானே உங்களுக்கு தெரியாது. முன்னாடிலாம் அப்பப்ப காசுலாம் தருவா. எதர்ச்சியா ஒரு நாள் அவளோட டைரியா அக்கா பார்த்திருப்பாங்க. என்னதான் எழுதியிருக்கா படிக்கலான்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி படிக்கும் போதுதான் சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா தீபக்னு ஒருத்தன் சுத்தி சுத்தி வருவான்ல, இந்த தங்கச்சி சுஜாக்குமே தீபக்க ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்குல்ல, எப்படி நம்ம தீபக் கூட போறதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா தீபக் என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். என்ன தங்கச்சி இந்த மாதிரி லவ்லாம் பண்ணிட்டு இருக்கா போலியன்ற மாதிரி அக்கா யோசிக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சோன்னா அந்த தீபக் வீட்டுக்கே வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தீபக் வந்து பேசுறாரு, சுஜாவை நான் லவ் பண்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் கோவால ஒரு அங்கிள் இருக்காரு, அவர் எனக்கு வேலை வாங்கி தந்துருவாரு, சுஜா வந்தானா அவளுக்குமே வேலை கிடைச்சிரும், நாங்க சந்தோஷமா இருப்போம், நம்பி கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் கேட்குறான். ஆனா அம்மா கோவப்படுறாங்க. மூத்த பொண்ணு இருக்கும்போது எப்படி ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதுவும் இல்லாம உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரியல, எப்படி உன்னை நம்பி பொண்ணை தர சொல்ற, என்னாலாம் தர முடியாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திட்டிடுறாங்க. அவனுமே அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் தங்கச்சி தீபக் விட்டு கொஞ்சம் விலகியே தான் இருந்திருப்பா. ஆனா அந்த நாள் நைட்டு நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரி லதாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நமக்கு ஒரு நாள் நைட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா, தங்கச்சி மேல ஏதோ ஒரு பொருள் விழுந்திருக்கும், யாரு போட்டான்னு தங்கச்சி எந்திரிச்சு பார்த்திருப்பாங்க. அப்ப ஜன்னல் கிட்ட யாரோ இருந்திருப்பாங்க. ஜன்னல் கிட்ட இருந்தது வேற யாரும் கிடையாது, தீபக் தான் இருந்திருப்பாரு. இவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. தீபக் ஏற்கனவே கோவாக்கு போற பிளானா சொல்லியிருப்பாரு போல, தயவு செஞ்சு என் கூட கோவாக்கு வா, நான் டிக்கெட் எல்லாம் கூட எடுத்துட்டேன், இந்த நாள் நம்ம போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல இல்ல என் வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வீட்டுல இருக்கவங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க போறியா, என்ன நம்பி வரப்போறது இல்லையா, இந்த நாள் நான் வெயிட் பண்ணுவேன், முடிஞ்சா வா, இல்லனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையும் அக்காவான லதா பார்த்திருப்பாங்க. தங்கச்சி என்ன முடிவு எடுப்பான்றது அக்காக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை தங்கச்சி மனசை மாத்தி அவன் கூட போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார், அப்படி போன இடத்துல அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லதா சொல்லிட்டு இருக்கா. அந்த தீபக்கோட நம்பர் இருக்கும், இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க, அவனை ரீச்சே பண்ண முடியல. அந்த தீபக் கோவாக்கு போனானா இல்லையான்றதை செக் பண்ணுங்க, ஏன்னா சுஜா இந்த இடத்துல இறந்து போயிருக்கால, அவன் பண்ணானா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மாலினியை நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு மியாவோட ரூமை இவங்க சுத்தம் பண்றதுக்காக வரும்போது அங்க ஏதோ ரிப்போர்ட் இருக்கிறத பாக்குறாங்க. இது என்ன ரிப்போர்ட்னு ஓபன் பண்ணி படிக்கும் போதுதான் பொண்ணு யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதை இவங்க படிச்சிட்டு இருக்கும் போது சட்டுன்னு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்க கையில இருந்து அதை புடுங்கிடுறா.
நீ யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்கியா, என்னமா நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா, ஒரு பையன் கூட ஒன்னா இருக்கும் போது தெரியாம பிரெக்னன்ட் ஆயிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த கருவை நான் கலைக்க தான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கரு கலைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உன் உயிருக்கே கூட ஆபத்தா முடியலான்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் தப்புமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏன் நீங்க தப்பு பண்ணலையா, நீங்க கூட தானே தப்பு பண்ணீங்க, முதல்ல வெளியே போங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இந்த மாலினி என்ன தப்பு பண்ணி பொண்ணு பார்த்தான்றது தெரியல, அதை சொல்லி அம்மாவை எப்ப பாரு திட்டிட்டு இருக்கா. அம்மாவும் அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் கோவாக்கு போயிருக்கான்ற மாதிரி போலீஸுங்களுக்கு தகவல் தெரிய வருது. இந்த பொண்ணு கூப்பிட்டிருப்பான், இந்த பொண்ணு வரலன்னு கோவத்துல சாவடிச்சிட்டான் போல, பதட்டத்துல அவன் மட்டும் கோவாக்கு போயிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கோவால இருக்க ஒரு ரூமை விடாம எல்லா ரூம்லயும் செக் பண்ணுங்க, அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இப்ப டீமை சேர்ந்தவங்களாம் சரி அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இறந்து போன சுஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ற மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, அதே சுஜா கொஞ்சம் ஆட்டான ட்ரெஸ் போட்டு டான்ஸ்லாம் பண்ணிருக்கா போல. அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு அஞ்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த அஞ்சு பொண்ணுக்கு இவன் மேல கண்ணு இருக்கா என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் போலீஸுங்க இருக்காங்கல்ல, இப்ப தீபக்க புடிச்சிடுறாங்க. நீ தானே சுஜாவை சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எது சுஜா இறந்து போயிட்டாளா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். உனக்கு தெரியாதா, நடிக்காதரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் போட்டு அடிக்கிறாரு. சத்தியமா எனக்கு தெரியாது சார், நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மனசை மாத்தி சுஜாவை கூட்டு போயிடலாம் நினைச்சிருப்பான். ஆனா சுஜா இருக்காங்கல்ல, வீட்டோட நிலைமை சரி கிடையாது, என் அம்மாவை இந்த கண்டிஷன்ல விட்டுட்டு உன் கூட வர முடியாது, நீ இங்கேயே ஏதாவது வேலையை பாருன்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் சம்பளம் அதிகமா கிடைக்காது, உன் மனசை மாத்திட்டு வரதா இருந்தா வா, அப்படி இல்லைன்னா நான் மட்டும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சுஜா சொல்லியிருப்பாங்க. பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால கோவப்பட்டு நீ தான் பண்ணிருக்கன்னு சொல்றாரு. சார் சத்தியமா நான்லாம் பண்ணல சார், நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இவன் சொன்னாலும் நம்புற மாதிரி இல்ல, விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ரொம்ப லேட் ஆயும் மியா வீட்டுக்கு வரல. மாலினி கால் பண்ணிட்டு இருக்கும் போது மியா செம்ம போதையில இருக்கா. ஒரு நபர் தான் வீட்டுல விடுறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவ்வளவு போதையில இருக்கும் போது யாருனால எல்லை மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, ஏமா இப்படி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அம்மா அட்வைஸ் பண்றாங்க. உங்க அட்வைஸ் எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. திரும்பி அம்மா பண்ண தப்ப பத்தி பேசுறா. அம்மாவும் ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் அம்மா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூக்க மாத்திரை எடுக்கிற பழக்கம் இருக்கு போல, இப்ப தூக்க மாத்திரை எடுத்து தான் படுத்து தூங்குறாங்க. ஆக்சுவலா சுஜாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் சுஜாவோட சில வீடியோஸ் இவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதுல வீடியோ எல்லாம் போட்டிருக்கா போல, எல்லாமே ஆட்டான வீடியோவா இருக்கு சார், வேற யாரோ தான் அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க, ஆனா பெண்ணான்னு தெரியல சார், எதிர இருந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இவ பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ஆட்டா டான்ஸ் பண்ணோன்றதுக்காக இவ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் நடுவுல எடுத்துட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி காட்டுறாங்க. ஆமா நீ சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே கவனிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த சுஜாவோட அக்கவுண்ட பொறுத்த வரைக்கும் வீடியோல எல்லாம் ஒரு லோகோ இருக்கு. இந்த லோகோ மூலியமா என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரமா கண்டுபிடிங்க. அதே மாதிரி அக்கா லத்தாக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமான்றதை விசாரிக்கணும், லத்தாவை கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப லத்தாக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாங்கல்ல, லத்தாவும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்ப லதா கிட்டயும் அம்மா கிட்டயும் இந்த வீடியோவை காட்டுறாங்க. இத பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. சரி இத பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. அவ சில மாசம் வேலை பார்த்தா, என்ன வேலை பார்த்தான்னு கூட கடைசி வரைக்கும் எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி அக்காவும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடியோவை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அதாவது அஞ்சுவோட ஸ்டூடியோவை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஆனா ஸ்டூடியோ க்ளோஸ்ல இருக்கு. அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கும் போது செக்யூரிட்டி மூலியமா சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது சுஜாவோட வீடியோவை காமிச்சு விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. சுஜாவை வந்து இந்த அஞ்சு தான் வீடியோ மாதிரி எடுப்பா போல, இப்படி ஆடு அப்படி ஆடுன்ற மாதிரி வீடியோ எடுக்கிறா. இந்த வாட்ச்மேன் கிராஸ் பண்ணும்போது பாக்குறாரு, அப்படியே குறுகுறுன்னு கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கவனிச்சிடுறாங்க. என்ன பாக்குற, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க. மேடம் அந்த சுஜான்ற பொண்ணு கொஞ்சம் பயந்த பொண்ணு, ஆனா இந்த அஞ்சு இருக்கால அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுவா மேடம், ஆனா அவங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி இவர் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுவும் சில வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சம்பாரிச்ச அஞ்சு வந்து காசை தராமையே இருப்பா, எனக்கான காசை ஒழுங்கா தந்துரு இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன்ற மாதிரி இந்த சுஜா சொல்றா. மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கும். போடி போ, உனக்கு காசெல்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அஞ்சு சொல்லியிருப்பா. சுஜாவும் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்படிதான் ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி சொல்றாரு. இத பத்தி இவங்களுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இப்ப அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து இவங்க மடக்கிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, சுஜாக்கு நீ நிறைய காசு தராம இருந்த, அந்த காசை திரும்பி திரும்பி கேட்டதுனால அவ கதையை முடிச்சிருக்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா அப்படிலாம் கிடையாது சார், நான் அந்த காசெல்லாம் தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. காசெல்லாம் தந்து ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா அவ வீடியோ நடிக்க மாட்டேன்னு சொன்னா, அவளை திரும்பி நடிக்க வைக்கணும்னு யோசிச்சேன்ற மாதிரி சொல்றா.
நாளா நடிச்சா யார் சார் பார்ப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டேன். சுஜா வச்சுதான் காசு பார்க்க முடியும்ன்றதுக்காக சுஜாவை திரும்பி வர வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக அவளோட வீட்டெல்லாம் கண்டுபிடிச்சு கூட நான் போனேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது ஒரு வாட்டி தீபக்கும் சுஜாவும் பேசும்போது இவன் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பாத்தீங்களா, அப்பதான் வீட்டை கண்டுபிடிச்சு வந்து சுஜா கிட்ட பேசலாம்னு நினைச்சிருப்பா போல. இப்ப சுஜா கிட்ட என்ன பேசினான்றதை நமக்கு காட்டுறாங்க. உன்னோட பாக்கியெல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டேன்ல, திரும்பி வந்து எனக்காக வீடியோ பண்ணி தான்ற மாதிரி கேட்கிறா. இல்ல இந்த மாதிரி ஆபாசமா இதுக்கப்புறம் நான் நடிக்க போறது இல்ல, ஏற்கனவே நான் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் நீ அந்த சைட்ல இருந்து தூக்கிடு, எனக்கு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சுஜா சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா அந்த வீடியோவை இவங்க இன்னும் தூக்காம இருக்காங்க. அவ தூக்கிருன்ற மாதிரி சொல்லியிருக்கா, அதுக்கப்புறமும் நீ தூக்காம இருக்க, அதனால ஏதாவது சண்டை ஏற்பட்டதான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சண்டையும் ஏற்படல சார், இன்னமும் அந்த வீடியோ மூலியமா காசெல்லாம் வந்துட்டு இருக்கு, நான் அதுக்காக தான் தூக்காம வச்சிருக்கேன் சார். ஆனா அவ இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு சார், அதனால தான் ஸ்டூடியோவை சாத்திட்டு கிளம்பிட்டேன் சார், மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. நான் சாவடிக்கலன்னு சொல்றா. இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு கேஸ் வந்துருது. இப்ப மாலினின்றவங்களோட வீட்டுக்கு வராரு. ஏற்கனவே மாலினின்னு ஒருத்தங்களை காட்டுவாங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, மாலினி இறந்து போயிருக்காங்க. மாலினியோட பொண்ணான மியா இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு செக் பண்ணும்போது மாலினி தற்கொலை பண்ணியிருக்க மாதிரி லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. தற்கொலையா அப்படின்ற மாதிரி போலீஸும் யோசிக்கிறாரு. சரி என்னமா நடந்தது அப்படின்ற மாதிரி பொண்ணான மியா கிட்ட கேட்கிறாரு. இப்ப பொண்ணுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பொண்ணு வந்து டூர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிருப்பாங்க போல. அந்த டூர் எல்லாம் முடிச்சுட்டு காலையில வீட்டுக்கு வரும்போது அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா கிட்ட இருந்து பதில் வரல. என்ன பதில் வராம இருக்குன்னு பக்கத்துல வந்து செக் பண்ணும்போது தான் அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மா டேப்லெட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த டேப்லெட்டை கொஞ்சம் அதிகமா எடுத்து இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக அம்மா இப்படி பண்ணாங்கன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் திருட்டு மொழி முழிச்சிருப்பா. அந்த பொண்ணு உண்மையிலேயே டூர்ல இருந்து வந்தாளான்றதை செக் பண்ணுங்க, அந்த பொண்ணு மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அதே மாதிரி அம்மாக்கும் பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சுன்றதை அக்கம் பக்கத்துல விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்படி பக்கத்து வீட்டு லேடி கிட்ட விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. அம்மாக்கும் பொண்ணுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, பொண்ணு எப்பவுமே அம்மாவை மதிக்கவே மாட்டா, அம்மாவை ரொம்ப மோசமா பேசுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடிக்கடி ரெண்டு பேருமே சண்டை போடுறத நமக்கு காமிச்சாங்கல்ல, இப்ப பக்கத்து வீட்டு லேடி சொல்றது மூலியமா போலீஸுங்களுக்கும் தெரிய வருது. மியா கிட்ட விசாரிக்கும் போது நான் டூருக்கு போயிட்டு வரும்போது தான் இதை பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. உண்மையில அவ டூருக்கே போலன்றது தெரிய வருது. அவ டூருக்குலாம் போல, அம்மாவை பிளான் பண்ணி சாவடிச்சிருக்கா. அம்மா ஒரு டேப்லெட்டை கன்சியூம் பண்ணிருக்காங்கல்ல, அந்த டேப்லெட்டை எந்த கடையில வாங்கியிருக்காங்கன்றத கொஞ்சம் விசாரி, இந்த பொண்ணு வாங்கியிருக்காளான்றத விசாரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இப்ப லதா இருக்காங்கல்ல, அம்மாக்காக சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சாரி என்னை விட சுஜாக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதாவது சுஜா உயிரோட இருக்கிறதா நினைச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லதா இருக்காங்கல்ல, சுஜா இறந்து போயிட்டாமா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற இவங்களுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஒரு நிமிஷம் பொண்ணு உயிரோட இருக்கான்னு நினைச்சு பேசியிருப்பாங்க, பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய மருந்து கடையில இந்த பொண்ணு வந்து மருந்து வாங்கினாலா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கடையில வேலை பார்க்கிறவரோட முகம் லைட்டா மாறுது. இப்ப அவரே போலீஸ் கிட்ட வந்து பேசுறாரு. சார் என்னோட ஓனர் பிரச்சனையே வேணான்றதுக்காக அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த பொண்ணு மருந்து வாங்குறதுக்காக வந்தா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்ப வந்தான்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்கிறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணு வேகமா வராங்க, இந்த மாத்திரை வேணும்ன்ற மாதிரி மாத்திரையெல்லாம் வாங்கிடுறாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமேன்ற மாதிரி இங்க இருக்கவர் கேட்கிறாரு. ஐயோ அதை நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வேகமா கிளம்பிடுறா. அதாவது பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வேகமா மாத்திரையை வாங்கிட்டு கிளம்பியிருப்பா. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ அந்த பொண்ணு தான் பிளான் பண்ணி அம்மாவோட கதையை முடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட இப்ப பயங்கரமா விசாரணை பண்றாரு. டூருக்கு போனதா சொன்னேன், ஆனா நீ எங்க போன, அங்க போகவே இல்ல, அம்மாவை சாவடிக்கிறதுக்கு பிளான போட்டிருக்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் சார், கருவை கலைக்கிறதுக்காக தான் போனேன், உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல, அதனால மறைச்சிட்டேன்ற மாதிரி சொல்றா. அப்ப கரு உண்டா இருக்கிறது உன்னோட அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு, சண்டை ஏற்பட்டதுனால அம்மா கதையை முடிச்சிருக்க அப்படிதானே கேட்கிறாரு. இல்ல சார் அதனாலலாம் எங்களுக்குள்ள சண்டை ஏற்படல. சரி அதனால உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்படலனே வச்சுக்கலாம், அப்ப எதுக்காக உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு சொல்லுன்னு கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே ஒரு விஷயத்த சொல்றா. யாரால இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கோம்னா அந்த லத்தான்ற பொண்ணாலதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். லத்தா கிட்ட ஏற்கனவே தினேஷ்னு ஒருத்தர் எல்லை மீறி நடந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த மாலினியும் எல்லை மீறி நடந்திருக்காங்க போல. அதனால லத்தா
என்ன பண்ணிருக்கானா போலீஸை கூட்டு வந்திருக்கா. மாலினி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க தான் பண்ணிருக்கீங்க, இப்ப பொய் சொல்றீங்கன்ற மாதிரி போலீஸ் இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து பொண்ணு மியா வந்துடுறா. அம்மா, ஒரு பொண்ணு கிட்ட நீங்க எல்லை மீறி நடந்தீங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு, என் வயசு பொண்ணு கிட்ட போய் இப்படி நடந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அம்மாவை பயங்கரமா திட்டுறா. அப்பத்துல இருந்து தான் அம்மாக்கும் எனக்கும் பெருசா பேச்சுவார்த்தை இல்ல சார், எப்ப பாரு அம்மாவை இந்த காரணத்தை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பேன், அதனால அம்மா டிப்ரெஷனுக்காக அடிக்கடி டேப்லெட்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி என்னையும் சில சமயம் டேப்லெட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு நிறைய டேப்லெட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்றா. பொண்ணு திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லி நம்மள கஷ்டப்படுத்துறாளே அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. பேசாம நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி எல்லா மாத்திரையும் வாயில போட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. சோ அம்மாவே தான் இந்த விஷயத்த பண்ணாங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. உன்னோட அம்மா யார்கிட்டயோ தப்பா நடந்துகிட்ட மாதிரி பிரச்சனை வந்ததுல அந்த பொண்ணை பத்தி தெரியுமான்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு யாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. நமக்கு விஷுவலா காட்டினதுனால அந்த லத்தான்னு தெரியும், இவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப லத்தான் இவங்களுக்கும் தெரிஞ்சிருது. இப்ப லத்தாவை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் ஆகல சார், ஒரு லேடி போலீஸ் கிட்ட சொல்லி கூட்டு வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓஹோ, அந்த லேடி போலீஸ் யாருன்னு இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாலினி உங்ககிட்ட எல்லை மீறி நடக்கலன்னு சொல்றாங்களே, எது உண்மைன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. சார் அவங்க நடந்தாங்க சார், மாத்தி பேசுறாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. ஏற்கனவே தினேஷ்னு ஒருத்தர் என்கிட்ட எல்லை மீறி நடந்தாரு, ஆனா போலீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணவே இல்லைன்னு நடிச்சாரு, இந்த மாதிரி ஆளுங்களா நடிக்க தானே சார் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிட்டு இருக்கா. சரி சரி நீ கிளம்பு, தேவைப்பட்டா கூப்பிடுறோன்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா பையன் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த பையனோட பேரு ரேவந்த் அப்படின்றது. ஆக்சுவலா இந்த ரேவந்த் கிட்ட ஒரு பொண்ணு பழக ஆரம்பிச்சிருப்பா. திடீர்னு இவன் தப்பா நடந்துகிட்டதா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா மிரட்டிட்டு இருக்கா. சார் மிரட்டுறா சார், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி இவன் சொல்றான். இது கொஞ்சம் லதா கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. உன்னை மிரட்டுறது இவளா பாருன்ற மாதிரி லதா போட்டோவை காட்டும் போது, ஆமா சார் ஒரு போலீஸை வச்சு மிரட்டுறா அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இந்த போலீஸை வச்சு மிரட்டுறாளா அப்படின்ற மாதிரி அந்த லேடி போலீஸோட போட்டோவை காட்டுறாங்க. ஆமா சார் இந்த போலீஸை வச்சு தான் மிரட்டுறா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேரை ஏமாத்துறாங்க போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு இந்த இடத்துல டவுட் அதிகமாகுது. தினேஷ் உண்மையிலேயே கூட எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அது மூலியமா காசை பார்த்தவங்க தொடர்ச்சியா காசை பார்க்கறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சரி தினேஷை கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி முதல்ல இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டால, அதனால தினேஷை கூப்பிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் நான் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க பேர் அதுல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தது, அதனால அவளோட கதையை தீர்த்து கட்டலாம் நினைச்சிருக்கீங்க, ஆனா அவளுக்கு பதிலா தெரியாம தங்கச்சி கதையை முடிச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப போலீஸுங்களுக்கு நிறைய பேர் மேல டவுட் இருக்கு. முதல் டவுட் அந்த அஞ்சுன்ற பொண்ணு மேல, அடுத்ததா தீபக் மேலயும் டவுட் இருக்கு. இதை தாண்டி இப்ப பேசிட்டு போன தினேஷ் மேலயும் டவுட் இருக்கு. ஏன் இதை தாண்டி அந்த அக்கா மேலயும் டவுட் இருக்கு. ஏன்னா அக்கா பண்றதை பத்தி தங்கச்சிக்கு தெரிய வந்ததுனால தங்கச்சியை தீர்த்து கட்டிட்டாலான்ற மாதிரிலாம் தோணுது. இப்ப அக்கா லதாவை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ நிறைய பேரை ஏமாத்துறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. இவளுமே இந்த இடத்துல உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா தினேஷோட ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே லதாவும் அந்த போலீஸும் பாக்குறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் லேடி ஒரு ஐடியாவை தராங்க. இவனை மிரட்டி கொஞ்சம் காசு வாங்கினா என்ன, உனக்கும் காசு கிடைக்கும் எனக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவளுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. அது என்னன்னா, நீங்க பண்ண விஷயத்த இன்னும் அதிகமா சொல்லி உங்க பேரை கெடுத்துருவேன், ஒழுங்கா காசு தாங்கன்னு மிரட்டலான்ற மாதிரி தான் பிளான போடுறா. அப்படி மிரட்டி கேட்கும் போது தினேஷும் போனா போதுன்ற மாதிரி இன்னும் நிறைய காசெல்லாம் தராரு. அந்த காசை போலீஸும் இவங்களும் சேர்ந்து பிரிச்சுக்கிறாங்க. தினேஷ் மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அதனால நம்மளே பொய்யா குற்றச்சாட்டு வைக்கலாம், அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கலான்ற மாதிரி ரெண்டு பேருமே பிளான போட்டிருப்பாங்க. அப்படிதான் மாலினியை ஏமாத்திருப்பாங்க. மாலினி வீட்டுல வேணும்ட்டே கொஞ்ச நாள் வேலை பார்த்து அந்த மாதிரி பொய்யா கம்ப்ளைண்ட் தந்திருப்பாங்க. மற்றபடி மாலினி எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க பொய்யா தான் அவங்களை ஏமாத்தி காசெல்லாம் பறிச்சிருப்பாங்க. பொண்ணு தான் அம்மா தப்பு பண்ணிட்டாங்க போலன்னு யோசிச்சிருப்பா. மற்றபடி அம்மா மாலினி எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறது ஈஸியா இருக்குல்ல, தொடர்ச்சியா இதை பண்ணலான்ற மாதிரி இந்த லதா யோசிச்சிருப்பா. இதுல தங்கச்சியை இன்வால்வ் பண்ணா என்ன, முதல்ல தங்கச்சியை நேரடியா இன்வால்வ் பண்ண வேணாம், ஏதாவது வீட்டுக்கு அனுப்பி காசை வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. அதாவது என்னோட அக்கா இவங்க தான், அவங்களுக்கு காசு தரணும்ல, தாங்கன்னு வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சிருப்பா. அப்படிதான் காசு வாங்குறதுக்காக தினேஷ் வீட்டுக்கு அனுப்புனேன் சார். தினேஷ் வீட்டுக்கு போனவ திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி லதாவும் இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவளோட பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப தினேஷை பத்தி A to Z எல்லா டீடைலையும் எடுக்கிறாங்க. அதாவது அந்த நாள் அவர் எங்க இருந்தாரு, வீட்டுல தான் இருந்தாரா, எங்க போனாருன்ற மாதிரி எல்லா டீடைலையும் எடுக்கிறாங்க. இப்ப தினேஷை லாக் பண்ணிடுறாங்க. நீ தான் சாவடிச்சிருக்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
சரி நான் சாவடிக்க போறதா இருந்தா அக்காவை தானே சாவடிப்பேன், இவளை எதுக்கு சாவடிக்கிறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணல, நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. இல்ல சார் என் ஒய்ஃப் எதுவுமே பண்ணல, நான் தான் பண்ணேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃப் தான் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன நடந்தது எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்கன்னு ஒய்ஃபை பார்த்து கேட்கும்போது ஒய்ஃப் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவ ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்கால, ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சொல்லி புரிய வச்சிடுறாரு. இந்த மாதிரி நிலைமையில ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் அந்த சுஜான்ற பொண்ணு காசு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அதாவது அக்காக்கான காசை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப தினேஷ் வராம தினேஷோட ஒய்ஃப் தான் இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க என்ன வேணும்னு கேட்கும்போது காசு வாங்குறதுக்காக வந்திருக்கேன், நான் லதாவோட தங்கச்சின்ற மாதிரி சொல்றா. சரி உள்ள வான்ற மாதிரி இவங்க உள்ள கூட்டு வந்துடுறாங்க. அந்த லதாவால தானே இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுலாம் இருந்தாங்க, அந்த கோவத்தை தங்கச்சி கிட்டே இவங்க காமிச்சிடுறாங்க. அட்டாக் தான் பண்ணிருப்பாங்க, அதுல ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிருப்பா. இவங்களுக்கு பயம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க. ஹஸ்பண்டும் காட்டு பகுதியில பாடியை போட்டுடலான்ற மாதிரி போட்டிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல தப்பு எல்லாமே இந்த லதா மேலதான் இருக்கு. லதாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல தினேஷை வச்சு மத்தவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சா, ஏமாத்தி சம்பாதிக்கிற காசை வாங்குறதுக்காக தங்கச்சி அனுப்பி வச்சிருப்பா. அப்படி போன தங்கச்சியை கோவத்துல அந்த லேடி சாவடிச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படின்றது போலீஸுங்களுக்கு தெரிய வருது. இதோடயே இந்த கேஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இதுல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.